ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். முல்லையோட அம்மாவும் அக்காவும் இப்போ மூர்த்தியோட வீட்டுக்கு வராங்க. கதிரை சண்டை போட்டு வெளியில் அனுப்பிட்டு இந்த வீட்டை ஜீவா பேரில் முடிச்சிடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் சண்டை போட்டு அவரை வெளியில் அனுப்பல, அவர் தானே எங்களை விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த வீடை விற்றுட்டு நாங்கள் புதுசாக வீடு அவருக்கும் சேர்த்து தானே கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லை அம்மா சொல்றாங்க, உன்னோட நியாயம் தர்மத்தெல்லாம் ஏன்ட்ட சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. தனம் அதுக்கு சொல்றாங்க, நாங்க எந்த அளவுக்கு நியாயமா இருக்கிறோம் அப்படின்றது எங்களோட மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. மீனாவோட அப்பா நாங்க சொல்ற விலைக்கு வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு, அதனாலதான் அவருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க தனம். வியாபாரம்னா யார் அதிகமா கேக்குறாங்களோ அவங்களுக்கு தானே வீட்டை கொடுக்கணும். இந்த வீட்டை மீனா அப்பா வாங்கினதை விட 1 லட்சம் 2 லட்சம் கூட வச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு முல்லையோட அக்கா சொல்றாங்க. தனம் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் பேச்சு மாற முடியாது, நாங்க மீனாவோட அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி பேசுறீங்க அப்படின்னு முல்லையோட அம்மா சொல்றாங்க. இனிமேல் இங்க நின்று பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூட்டிட்டு முல்லையோட அம்மா இப்ப அங்கிருந்து போயிடுறாங்க. மூர்த்தி வீடு விற்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நாளைக்கு பத்திரம் பேர் மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுல உரிமையா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. மீனா சொல்றாங்க, எப்போதுமே இது நம்ம வீடு தான் மாமா, நீங்க எதுக்காக இப்படி பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கண்ணன் யோசிக்கிறாரு, என்ன வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப டல்லா இருக்கிறாங்களே, இது சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. வேணும்னே ஒரு ஓடை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாரு. சத்தம் கேட்டு எல்லாருமே வந்து பாக்குறாங்க. மீனா சொல்றாங்க, இங்க பாத்தியா ஜீவா, ஓடு கீழே விழுந்து உடஞ்சிருக்கு, நல்ல வேளை யாருமே நம்ம இங்க இல்லாம போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, குழந்தைகளும் அங்க இங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, நல்ல வேளை இனிமே நம்ம பார்த்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் எதுவும் தெரியாத மாதிரி என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு வர்றாரு. ஓடு விழுந்து உடஞ்சிருக்கா, இதுக்குதான் அம்மா கனவுல வந்து வீட்டை விட்டு வேற வீடு போ சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜீவா சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், இது ஓப்பன் ஸ்பேஸால இருக்கு, ஓடு எப்படி இங்க வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. கண்ணன் சொல்றாரு, பூனை ஏதாவது தள்ளி விட்டுருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. ஜீவா சொல்றாரு, அந்த பூனை நீதானடா அப்படின்னு சொல்றாரு. தனம் சொல்றாங்க, அந்த 2 கால் பூனை நீதானா அப்படின்னு கண்ணனை துரத்திட்டு எல்லாருமே போறாங்க. அடுத்ததா மறுநாள் காலையில ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக மூர்த்தி வீட்டுல இருக்க எல்லாருமே கிளம்புறாங்க. உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லணுமா இல்ல அவரே வந்துருவாரா அப்படின்னு மூர்த்தி மீனாட்ட கேக்குறாரு. அப்பா காலையிலே வந்துடுறேன்னு சொன்னாரு மாமா, நமக்கு கூட கார் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. காருமே இப்ப அவங்க வந்துருது. மூர்த்தி மனசுல நினைக்கிறாரு அவங்களோட அப்பாவோட போட்டோவை பார்த்து, இந்த வீடை கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும்பா, ஆனா வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த வீடை விட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசி வரைக்கும் நானும் இந்த வீட்டுல இருந்தலான்னு தான் பார்த்தேன், ஆனா முடியலப்பா அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அண்ணன் தம்பி நாங்க கடைசி வரைக்கும் ஒற்றுமையா தான்ப்பா இருப்போம் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. மூர்த்தி வீட்டுல எல்லாருமே இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. அடுத்ததா கதிர் கடையில நடக்கிறத காமிக்கிறாங்க. முல்லை கதிர்ட்ட சொல்றாங்க, நீங்க என்ன கிளம்பலையா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போகணும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமால, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ கதிர்மே அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்ப போறதுக்கு முன்னாடி முல்லையோட அம்மா கதிர்ட்ட பேசுறாங்க. அது எப்படி மாப்பிள்ள, அண்ணே வர சொன்னாருன்னு உடனே கிளம்பி போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வீட்டை விற்க போறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லல, வெலை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கும் அந்த வீட்டுல உரிமை இருக்குதானே அப்படின்னு சொல்றாங்க. முல்லை சொல்றாங்க, பெரிய மாமா என்ன பண்ணாலும் அது நல்லதுக்கு தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. முல்லை அப்பா சொல்றாரு, அதெல்லாம் மூர்த்தி மாப்பிள்ள ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. மூர்த்தி மாப்பிள்ளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. முல்லா அம்மா சொல்றாங்க, அதனாலதான் நைஸா ஜீவா பேர்ல வீட்டை எழுதி கொடுக்கலான்னு பாக்குறாங்களா, அப்ப இதுக்கு என்ன பேர் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.